अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाषकृतो वन्ति भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः. பவித்ர இந்திரயானின் நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மாவலி ஞானேஸ்வர் மகாராஜின் அருளால் அவரது தங்கை எழுதிய தாட்டேஜி அபங்கம். இதுவரை 10 அபங்கங்கள் முடித்து இன்று 11வது அபங்கத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலில் அபங்கத்தின் சாரத்தை படித்து விடுகின்றேன், பிறகு அதை டீட்டெயிலா பார்க்கலாம். கோபத்திற்கு எங்கே இடம் இருக்கிறது? அனைத்தும் உங்கள் சொந்த ஆன்மாவின் வெளிப்பாடல்லவா என்று உணர்ந்தால் கோபம் மறைந்து விடுமே என்று ஆரம்பிக்கின்றாள். இந்த உண்மையை முழுமையாக புரிந்து கொண்டவர் தான் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இறைவனை, ஜனார்த்தனனை காண்கிறார். ஒருவர் இறைவனின் திருவடிகளில் பக்தி செலுத்துவதாக கூறலாம். ஆனால் அவருடைய செயல்கள் தாழ்ந்தவையாக இருந்தால் அந்த பக்தி உண்மையானது அல்லவே. கோபம் எழும் கணத்திலேயே அதுவரை செய்த அனைத்து ஆன்மீக பயிற்சிகளும் யோகமும் பலனற்றதாகி விடுகின்றன. இத்தகைய பரந்த மற்றும் தீர்க்கமான பார்வையை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஞானேஸ்வரா, தயவு செய்து கதவை திறவுங்கள். இதுதான் இந்த அபங்கத்தினுடைய சாரம். சரி, இப்ப நம்ம இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு வருஷம் டீட்டெயிலா பார்க்கணும். அண்ட் ஆஸ் யூஸ்வலா அதுக்கு முன்னாடி இந்த அபங்கம் எந்த கண்டெக்ஸ்ட்ல, எந்த சிச்சுவேஷன்ஸ்ல இது கொடுக்கப்படுகிறது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எப்போ யாரையாவது நம்மள இன்சல்ட் பண்ணிட்டாங்க அல்லது ஏதாவது அவமானப்படுத்திட்டாங்கன்னு நம்ம கஷ்டப்படுறோமோ அல்லது திட்டாங்க அப்படின்னு உட்காந்து அழுதுட்டு இருக்கிறோமோ, அந்த நேரத்துல அதை சாக்காக வைத்துக்கொண்டு நம்மை கூல் டவுன் பண்ணணும் அப்படிங்கிறது முக்தாபாயின் நோக்கம் அல்ல. இதை சாக்காக வைத்து நம்மை ஞானியே மாற்றிவிட வேண்டும் என்று ஒரு நோக்கத்தில் இந்த அபங்கம் எழுதப்பட்டுள்ளது அப்படிங்கிறதை எல்லோரும் அறிவர். சரியா? சரி, இப்ப இந்த ஃபர்ஸ்ட் லைன்லயே என்ன சொல்லியிருக்குன்னா, வேர் இஸ் ரூம் ஃபார் ஆங்கர், அதாவது கோபம். இப்ப நம்ம உட்காந்து அழுதுட்டு இருக்கிறோம்னா ஏன் அழுதுட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்க? கோபத்துல அழுதுட்டு இருக்கோம் இல்லையா? அவங்க மேல நமக்கு கோபம். அந்த கோபத்தை காட்ட முடிஞ்சா நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, கத்திட்டு அடிச்சுட்டு எவன்ட்டையாவது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு ரிவெஞ்ச் எடுத்துட்டு நம்மள அள வச்சு அவனை கூட கொஞ்சம் அள வச்சுட்டு கூட வந்திருப்போம்னு வச்சுக்கோங்களேன். பட் திஸ் இஸ் தி சிச்சுவேஷன் வேர் இஃப் யூ டோன்ட் ஹாவ் தட், அதாவது அந்த மாதிரி ஒரு ஓங்கிய கை நம்மிடம் இல்லை, நம்ம கிட்ட பவர் இல்லை, நம்ம கிட்ட செல்வாக்கு இல்லை. அப்ப அவங்க கை அங்க ஓங்கி இருக்கு அப்படின்னா உடனே உட்காந்து அழுதுட்டு இருக்கிறது. சரியா? இப்போ என்ன பெரிய டிஃபரன்ஸ் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீ உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது நீ பெரிய ஆள் ஆயிடுவியா? பெரிய ஆள் ஆக முடியலையே, அவனை அடிக்க முடியலையே அப்படின்னு தானே உட்காந்து அழுதுட்டு இருக்கு. அழுதுட்டு இருக்கும்போது போன 2-3 அபங்கத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நினைக்கிறேன், கற்பனையிலேயே வந்து நீ டோட்டலா அவுட் ஆயிடுற அப்படின்னு. இந்த வீணான கற்பனைனாலதான்டா நீ கெட்டே போற அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பா. ஏன்னா அந்த நேரத்துல உங்க கற்பனைகள் ஓடும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவனை வந்து நெகட்டிவா, அவன் மேல துவேஷத்தை கக்குற மாதிரி, அவன் நாசமா போகணுங்கிற மாதிரி எல்லாம் வந்து ஓடுங்க. சோ அந்த அந்த விஷயத்தெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருந்தா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கோபத்துல இருக்கேன்னு அர்த்தம். நீ அழுதுகிட்டு இருந்தாலும் கோபத்துலதான் இருக்கு. கோபத்தை வெளிக்காட்ட முடியல, அதுவே அழுகையாக இங்க மாறி இருக்கிறதுன்னு அர்த்தம். சரியா? அப்ப கோபம்னா என்னமோ நீங்க கத்தி பேசினா மட்டும்தான் கோபம், நீங்க உட்காந்து அழுதுட்டு இருந்தா கோபம் இல்லைன்னா நினைச்சிடாதீங்க. அழுகிறவனும் கோபத்துலதான் இருக்கான், கோபப்படுறவனும் கோபத்துலதான் இருக்கான். சரியா? அப்ப நீ என்ன வகையில கோவப்பட்டாலும், நீ அழுது கோவப்பட்டாலும் இல்ல டைரக்டா கோவப்பட்டாலும் அது வந்து உன்னுடைய அகங்காரத்தின் வெளிப்பாடுன்னு டைரக்டா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, இப்ப இங்க எடுத்தவன என்ன சொல்றா? குரோத யாவா கோட்டே. கோட்டேன்னு வர்றது வேற அப்படின்னா பொதுவா இங்க குட்டே அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே. கோபப்படுவதற்கு எப்படி முடியும்னு கேட்கிறான். ஹவ் யூ கேன். இப்ப டைரக்டா வந்து இந்த இடத்துல ஹையர் நாலேஜுக்கு எடுத்துட்டு போற மாதிரி கொண்டு வர்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவகே ஆப்பண நிகோட்டே.
Where is the room for anger when you realize that everything and everyone is ultimately a manifestation of your own self? அதாவது கோபத்திற்கு எங்கே இடம் இருக்கிறது? அனைத்தும் உங்கள் சொந்த ஆன்மாவின் வெளிப்பாடே என்று உணரும் போது அப்படின்னு கேக்குறான். சரியா? கண்ணா உன்னால கோபமே பட முடியாதுங்கிறத மறந்துட்டியா? ஏன்னா இருக்கிறதே நீ மட்டும்தான், உன்னை தவிர யாரும் இல்லைங்கிறத மறந்துட்டியா? இது வெறும் மாய விளையாட்டுங்கிறத மறந்துட்டியா? உனது மனம் எனும் மாய தோற்றத்தால் நீயே பலவாக இங்கே உருவாயிருக்கின்றாய் என்பதை மறந்தாயா? உன்னோடு நீ விளையாடுவதற்காகவே இந்த ஒரு வேஷத்தில் அங்கே திட்டுவது போலவும் இங்கே திட்டு விழுவது போலவும் இங்கே ஒரு அரங்கேற்றம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்தாயா? இன்னும் அடுத்த வரியில் இன்னும் அழகா சொல்றா, இவைகளெல்லாம் ஈஸ்வரன் என்ற தத்துவத்தின் அடிப்படையின் கீழே, அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் மறந்தாயா? சோ இப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த உச்சகட்ட தத்துவத்தை எல்லாம் அடுக்கடுக்காக அடுக்கி விட்டு அந்த கேள்வியை கேட்கிறா, எப்படி கோவப்பட முடியும்? நீ கத்தி கோவப்படுறதுக்கும் முடியாது, நீ அழுது கோவப்படுறதுக்கும் முடியாது. ஏன்னா அங்க கோவப்படுறதுக்கு இன்னொருத்தரன் இல்லையேப்பா, டுவாலிட்டியே இல்லையேப்பா. இங்க இரண்டாவதாக ஒன்று இல்லாத போது how could you have an anger? கோவப்படுவதற்கு இடமே இல்லை என்று புரிகிறதா? இதுதான் மேஜரா கேட்க வந்த கேள்வி. ஓகேவா? நமக்கு எல்லாமே இது ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம். ஆன்ம ரகசியம், ஆன்ம தத்துவம் என்ன சொல்லியிருக்கு? அது எப்படி எல்லாருமே என்னுடைய ஆன்மாவின் வெளிப்பாடா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இட்ஸ் அ எக்ஸ்பிரஷன், அதாவது வெளிப்பாடு மட்டும்தான் மாயை. ஆனா சத்தியம் அப்படிங்கிறது ஆன்மா, அப்படிங்கிறது சத்தியம். ஆன்மா ஆன்மான்னா என்ன கொஞ்சம் டெப்தா பார்க்கலாம், என்னது கொஞ்சம் ஹையர் நாலேஜ். ஆன்மா ஆன்மா அப்படின்னு சொன்னா ஒரு உணர்வுங்க. சச்சித்தானந்த உணர்வுன்னு சொல்லுவாங்க, பேரானந்த உணர்வுன்னு சொல்லுவாங்க, பிரம்மானந்த உணர்வுன்னு சொல்லுவாங்க, இருக்கிறதே ஒண்ணு, அது மட்டும்தான் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க, இருப்பு உணர்வுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இருப்பா இருப்பது, சத்தா இருக்கின்ற உணர்வு, சோ அந்த உணர்வுன்னு சொல்லுவாங்க. சோ இப்படி அந்த ஒரு உணர்வுக்கு டெஃபினிஷன் கொடுக்கப்படுகிறது. ஓகேவா? இன்ஃபேக்ட் இன்னைக்குடைய குட் மார்னிங் மெசேஜ் நான் படிக்கிறேன், அது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மேட்ச் ஆகும். அது படிச்சுட்டே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க எடுத்துக்கிறேன். ஓகே, மனம் என்றால் இல்ல வேணாம். மனம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சா ஆன்ம விளக்கம் அங்கே அழகாக தரப்படுகிறது. ஏன்னா ஆன்மா மட்டும்தான் இருக்கு. அப்ப மனசுன்னு தனியா நான் வந்து கேட்டாலும் நான் ஆன்மாவை விளக்கித்தான் மனசை விளக்க முடியும். இந்த உலகத்துல நீங்க எதை கேட்டாலும் ஆன்மாவின் வெளிப்பாடாதான் அங்க இருக்க முடியும் இல்லையா? அப்ப ஆன்மாங்கிறத நான் சுட்டி காட்டாம மனசுக்கு டெபினிஷன் என்னால தர முடியாது இல்லையா? அப்போ அங்கே மனம் என்றால் என்னன்னு தான் கேள்வி கேட்கப்படுகிறது. ஆனால் அதுக்கு விளக்கம் என்ன சொல்லப்படுகிறதுன்னா, மனம் என்பது அப்படி அதுக்கு உண்டான டெபினிஷன் கொடுக்கிறோம், எண்ணங்களின் ஓட்டம் தான். ஆனால் அந்த ஓட்டம் நீங்கள் அல்ல. ஆத்ம உணர்வின் அதிஷ்டானத்தில் இந்த எண்ணங்கள் தோன்றி மறைகின்றன. அந்த அதிஷ்டான உணர்வே நீ, தோன்றி முறையும் மறையும் மன உணர்வு நீ அல்ல அப்படின்றது எக்ஸ்ட்ரீம்லி ஹையர் நாலேஜ். சரியா? அப்போ இங்க ஆத்மானா என்ன அப்படின்றது நமக்கு புரிஞ்சாதான் இங்க எல்லாமே உனது வெளிப்பாடு அப்படின்னு அவ சொல்லிட்டா. சரியா? என்ன சொல்லியிருக்க? அனைத்தும் உங்கள் சொந்த ஆன்மாவின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ என்னுடைய வெளிப்பாடு அங்க வந்து ஆன்மான்ற வார்த்தை கூட யூஸ் பண்ணல. ஆப்பன் உன்னுடைய வெளிப்பாடு சிம்பிளா சொல்லிட்டா. அவகே ஆப்பன நிகோட்டே அப்படின்னு சொல்லியாச்சு. சோ உன்னுடைய வெளிப்பாடு. இப்ப நான் யாருன்னு தெரிஞ்சாதானே என்னுடைய வெளிப்பாடு என்னன்றதை புரிஞ்சுக்க முடியும். அப்ப நான் யாருன்னு புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு பேர் ஆத்மான்னு வேற கொடுக்குறோம். அப்ப நீ வச்சிருக்க இந்த ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறது நீயா? இல்லையே. இந்த ஸ்ரீகாந்த்ங்கிறது நீ அல்ல, ஆன்மா அப்படிங்கிறது தான் நீ. அப்ப நான் அந்த ஸ்ரீகாந்த் யாரு? ஸ்ரீகாந்த்ன்றது ஒரு மனம் எடுத்துக்கொண்ட வேஷம் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. சரியா? மனம் எடுத்துக்கொண்ட வேஷமா? ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறத வேஷம்னு சொல்லலாம், மனசுன்னு கூட சொல்லலாம். ஆனா அந்த மனம் நானா? ஸ்ரீகாந்த் நானா? வேஷம் நானா? அப்படின்னா இல்ல. அப்போ இந்த மனம் எதில் செயல்படுகிறது அப்படின்னா ஆன்மாவில் செயல்படுகிறது. ஆன்மாவில் இந்த எண்ணம் தோன்றி மறைகின்றன. ஆன்மாலதான் இந்த எண்ணமே வந்துட்டு போகுது. ஆன்மா இல்லைன்னா எண்ணமே வராது, போகவும் போகாது.
இப்போ ஆன்மா இருக்கிறதுனால இந்த எண்ணம் வருது போகுது. நம்ம ரொம்ப எக்ஸாம்பிள்ல சொல்லியிருப்போம். டீப் ஸ்லீப்ல நீங்க இருக்கீங்க. அங்க எண்ணம் இல்லாம இருக்கீங்க. ஆனா நீங்க இருக்கீங்க. நீங்க இருக்கிறதுனால தான் நீங்க விழிக்கிறீங்க. நீங்க விழிக்கிறதுனால தான் உங்க மனம் விழிக்கிறது. மனம் விழிக்கிறதுனால தான் எண்ணம் வருது. அப்போ இங்க நீயே இல்லைன்னா, அங்க விழிப்புங்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இடமே இல்ல. இப்போ மனம் எதை அதிஷ்டானமாக பற்றிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, என்னை அதிஷ்டானமாக பற்றிக் கொண்டிருக்கிறது. நான் இல்லைன்னா மனசே இல்ல. அந்த நான் யாரு? ஸ்ரீகாந்த் கிடையாது. இந்த நான்கிறதுக்கு ஒரு ஆத்மான்னு ஒரு பேரை சொல்றோம் இல்லையா? அதுதான் சச்சித் அப்படின்னு சொல்றோம். உண்மையான இருப்பு அப்படின்னு சொல்றோம். சோ அந்த ஆன்மா அப்படின்றது அதுதான் நானு. அப்ப அந்த நானிலே தோன்றுகின்ற தோற்றம் தான் இந்த ஸ்ரீகாந்த் மட்டுமில்லாமல் இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே, இந்த உலகமே. இது எல்லாமே என்னில் தோன்றுகின்ற தோற்றம். உன்னில் தோன்றுகின்ற தோற்றமா? அது எப்படி நீயே வந்து இப்படி ஒரு உலகமா தோன்றுவ? அப்படின்னா, அதுக்கு ஒரு டூல் இருக்கு. அதுக்கு பேரு மனசுன்ற பேரு. மனம் என்ற மாயையை கொண்டு நானே இந்த உலகமாக விரிந்திருக்கின்றேன். இதுதாங்க பேசிக் கான்செப்ட். அதாவது இந்த உச்சகட்ட ஆன்மீக தத்துவம். சரியா? இப்ப இந்த ஆன்மீக தத்துவம் புரிந்திருந்ததுன்னா, எப்படி நான் யார் மேல கோவப்பட முடியும்னு யோசிச்சு பாருங்களேன். இட்ஸ் டோட்டலி இம்பாசிபிள் இல்லையா? அதாவது இருக்கிறது யாரு? நான் மட்டும்தான். அப்ப எப்படி இது உலகமா எல்லாருமா தெரியுது? நானே தான். மனதின் சம்பந்தத்தை கொண்டதால், பிரகிருதியின் சம்பந்தத்தை கொண்டதால், மாயையின் சம்பந்தத்தை கொண்டதால், எண்ணத்தின் துணை கொண்டு இந்த உலகமாக விரிந்திருக்கின்றேன். அல்லது உலகம் இல்லாமலும் இருக்கின்றேன் ஆழ்ந்த தூக்கத்துல. இது ஈஸியா புரியணும் அப்படிங்கிறதுக்கு நான் அடிக்கடி சொல்ற எக்ஸாம்பிள் வந்து இமேஜினேட்டிவ் வேர்ல்டு. எப்படி கற்பனை உலகம் அப்படிங்கிறது ஒண்ணு உருவாகுது. அங்க நீயே பலவா மாறிக்கிற. அங்க நிதர்சனமா பல அனுபவங்களையும் பெறுகின்றாய். பட் டு யூ திங்க் இட் இஸ் அ ட்ரூ? கற்பனை செய்தவன் ஒருவன் தான். ஆனால் அவனின் கற்பனையாலே அங்கே உலகமாக அவனே பலவாக விரிந்தான் என்பதையெல்லாம் எப்படி நம்ம பார்க்கிறோமோ, அந்த மாதிரி ஆன்மாவாகிய நான் ஒருவனே உண்மை என்றும், என்னுடைய மனக்கற்பனையாலே இந்த உலகம் உருவானது என்றும், அப்ப இந்த மனக்கற்பனையிலே உருவான அத்தனை பேரும் என்னை தவிர வேறாக இருக்க முடியாது. எப்படி கற்பனை உணர்தல எத்தனை உலகத்துல 1000 பேர் இருந்தாலும் அத்தனையும் உன்னை தவிர வேறாக இருக்க முடியாதோ, அப்படி இந்த வேர்ல்டுலையும் நான் தான் இந்த மனம் என்னும் மாயையை கொண்டு உலகமாக விரிந்திருக்கின்றேன் என்பதால், இங்கே நீயாக இருப்பதும் நானே, நானாக இருப்பதும் நானே. ஸ்ரீகாந்த் என்பதும் நானே, அங்கே தீப்தி என்பதும் நானே. இங்கே என்ன தவிர எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த நான் ஆத்மா. அப்ப தோற்றம் தோற்றம் என்பது பொய்யாக நானே. அப்ப பொய் நான்ல டிஃபரன்ஸ் இருக்கும், வேரியேஷன்ஸ் இருக்கும், டுவாலிட்டி இருக்கும், மேல் கீழ் இருக்கும், எல்லாமே இருக்கும். எதுல? பொய்யில. பொய்யான தோற்றத்திலே அத்தனையும் இருக்கும். ஏனென்றால் ஃபன்னுக்கு, விளையாட்டுக்கு அது அவசியம் என்பதால் அது தோற்றத்தில் அது இருக்கத்தான் செய்யும். தோற்றத்தில் இருக்கிறது என்பதற்காக உண்மையில் இருந்து விடுறதுன்னு சான்சஸ் இருக்கா? அப்போ ஒருத்தர் இன்னொருத்தர் மேல கோவப்பட முடியுமா? பொய்யா வேணா கோவப்படலாம்ப்பா. சும்மா ஃபன்னுக்காக, கேமுக்காக. அது சினிமால இன்னொருத்தன் அடிக்கிறான், உண்மையா அடிக்க முடியும்? அந்த மாதிரி என் ஒருவனாலேயே உருவாக்கப்பட்ட இந்த உலகத்தில் தோற்ற மாத்திரமாக உருவாக்கப்பட்ட இடத்தில் நான் இன்னொருத்தன் அடிக்கிற மாதிரி, இன்னொருத்தன் என்ன திட்டுற மாதிரி என்ன வேணா நீங்க கற்பனையில பண்ணிக்கலாங்க. பட் உண்மையில நடக்க சான்சஸ் இருக்கா? ஏன்னா உண்மையில எப்படி இருக்கிறதே நீங்க மட்டும் தானே. உண்மையா நீயே வந்து இன்னொருத்தனை திட்டுறதுக்கு இன்னொருத்தன் வேணும் இல்ல உண்மையா. பட் பொய்யா வேணா நடக்கும். பொய்யானா நீயா வந்து இன்னொருத்தனை திட்டிக்கலாம், செய்யலாம். இதெல்லாமே பொய்யா வேணா நடக்க சான்சஸ் இருக்கே தவிர, உண்மையில நடக்கிறதுக்கு எப்படி சுத்தமா சான்சஸ் இல்லையோ, அப்படி இருக்கும்போது உண்மையா எப்படி நீ கோவப்பட முடியும் அப்படின்னு கேட்கிறா. சரியா? நீங்க யாருக்காக சொல்லப்பட்டதுன்னா, உண்மையிலேயே கோவப்பட்டு நிஜமாவே அழுதுட்டு இருக்கிறவங்களுக்காக எழுதப்பட்டது தானே இந்த அபங்கம். நீ அழுதுக்கோ வேணாங்களே. ஏன்னா ஃபன்னுக்காக, கேமுக்காக சும்மா நாச்சுக்கு அழுகுறேன்னா தப்பே இல்லையே. ஒரு மேடை பாடகன் ஒரு சோக பாடலை பாடி அழுது கொண்டிருக்கின்றான் என்றால், அவன் என்ன ஆன்மானந்தத்தை, பிரம்மானந்தத்தை வெளிப்பாடு செம்மையா வெளிப்படுத்திட்டு இருக்கான். அவன் எங்க அழுதுட்டு இருக்கான்? அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்னு தானே சொல்லணும். நீ ஒன்னு படியா உட்காந்து அழுதுட்டு இருக்க. லூசு பையில நிஜமாவே அழுதுட்டு இருக்கி. அதனாலதானே இதெல்லாம் பேச வேண்டியது இருக்கு. ஏன்டா இப்படி மறந்துட்ட? நீ யாருன்னே நீ மறந்ததுனால தானே நீ ஒன்றையே வந்து கோவப்பட்டுட்டு இருக்க. நிஜமா கோவப்பட்டுட்டு இருக்க. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெறும் தோற்றம் என்பதை மறந்தாயா? இது உண்மையே இல்லைங்கிறத நீ மறந்தாயா? அதுவும் உன்னுடைய வெளிப்பாடு என்பதை மறந்தாயா? உன் கற்பனையில நீ வெளிப்படுத்தினதானே. அப்ப நீ அனுபவிக்க அவங்க தாத்தாவை அனுபவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது இல்லையா? சோ இட்ஸ் யுவர் ஓன் தாட்ஸ், யுவர் மேனிஃபெஸ்டேஷன். உன்னுடைய வெளிப்பாடுறா. உன்னுடைய வெளிப்பாடு நீ அனுபவிக்கிறதுக்காக கொண்டு வந்துட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தம் என்ற ஒரு ரீதியிலே அழகாக இந்த கேள்வியிலே அடுக்கடுக்காக வைக்கிறார். சரியா? சோ இந்த ஓவியங்கிறது முழுமையான ஹையர் நாலேஜை முன்னாடி வச்சுட்டு அழகா ஒரு கேள்வி கேட்கிறார்.
ஏண்டா ஆன்மாவாக இருந்து ஆன்ம வெளிப்பாடாக உன் மனதின் துணை கொண்டு நீயே உலகமாக விரிந்து கொண்டு உன்னையே நீ உன்மேல் கோபப்படுவது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு அதையும் சுவையாக சுகமாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த விளையாட்டிலே நீ உருவாக்கிய இந்த மாய விளையாட்டை உண்மை என்று நம்பி நீயாகவே இருக்கும் உன்னிடத்திலேயே நீ கோபப்பட்டு கொண்டு உண்மையாகவே அழுது கொண்டு இப்படி ஒரு அவலம் தேவைதானா என்று அந்த உச்சகட்ட தத்துவத்திலிருந்து அழகா கேள்வி கேட்கிறார். நீ தத்துவத்திலேருந்து யோசிச்சு பாருமா, நீ உன்னால கோவப்பட முடியுமா? நிஜமாவே கோவப்பட முடியுமா? நிஜமாவே அழத்தான் முடியுமா? how it is possible? Yeah, because உச்ச தத்துவத்திலிருந்து பார்க்கும்போது இட் இஸ் இம்பாசிபிள்னு உன்னால புரிஞ்சுக்க முடியுதா இல்லையா என்ற கேள்விகளை அடுக்கடுக்காக வைத்து நம்மை நாம் யார் என்று உணர வைக்கின்றார். சோ இதை வச்சு என்ன சொன்னேன் நான், அதாவது இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஞானியாவே மாத்திடுறா அப்படின்னு சொன்னேன் நான். அவன் இந்த சுச்சுவேஷன்ல இருந்து வெளியெடுக்கிற ஒரு டெம்பரரி மெஷர் அவர் கொடுக்கல. அதுவும் இந்த சோகால்டு ஈகோயிஸ்டிக் மெஷர்ஸ்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. அச்சி அலாதர விட்றா, அவனை நான் பாத்துக்கிறேன், அவனை 2ல் 1 பண்ணிடலாம், அவனை கொலை பண்ணி கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டி இவனை கூல் டவுன் பண்றதோ, நீ யார்ரா, நீ எவ்வளவு பெரிய ஆள்றா, நீ இவன் ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றது, இட்ஸ் நாட் தி கேஸ் ஹியர். அழுதுட்டு இருந்தானா லூசுன்னு திட்டித்தானே அவனை யாருன்னு உணர்த்தணுங்க. இங்க இவனே அழுதுட்டு இருக்கான், அவனை எப்படி திட்டுறதுன்னு முத்தாபாய் வெளுத்து வாங்கிட்டு இருக்கான் இந்த இடத்துல. அவன் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். கோவப்பட்டு இருக்கியாக்கும், எதுக்கு கோவப்படுற? டேய் யார்ரா, யார் மேலடா கோவப்பட முடியும்? நீ யாருன்னே மறந்துட்டியா? உட்காந்து கோவப்பட்டு இருக்க, எப்படி கோவப்பட முடியும்ன்றது தெரியாம பட்டு இருக்கியா என்றெல்லாம் அவள் கேள்வி கேட்கிறாள் என்றால், இங்கே அந்த ஆத்ம தத்துவத்தின் ரகசியத்தோடு தன்னை நம்மை யார் என்று உணர வைக்கின்ற ஒரு விஷயம்தான் அரங்கேறுகிறது. இது முக்தாபாயின் முழுமையான அன்பில் இருந்து வெளிப்படுகிறது என்பதையும் சேர்ந்து புரிந்து கொள்ளுங்கள். சரியா? சோ இப்போ அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு ஓரளவு நம்ம அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டோம். நாம் நம் சொரூபத்தில் இருக்கின்ற வரை கோபம் என்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டோம். ஒருபோதும் நம் சொரூபத்தை நழுவ விடக்கூடாது என்ற ஒரு முழுமையான புரிதலோடு நாம் அடுத்த வரைக்கு செல்ல முயற்சிப்போம். அது என்னன்னா, ஆத்ம உணர்வின் அதிர்ஷ்ட வனத்தில் அப்படின்னு போட்டிருக்கீங்க, அதிர்ஷ்டானத்தில் அப்படின்னு போடுவீங்க. அதுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? ஓ, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா? அதிர்ஷ்டானத்தில் தான் போட்டிருக்கேன்னு நினைச்சேன். அது நல்லாவும் இருக்கு. அதிர்ஷ்ட வனத்தில் இந்த எண்ணங்கள் தோன்றி மறைகின்றன. இல்ல, அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான். அது உடனே தான் எடிட் பண்ண முடியும், பண்ண முடியாது. சரிண்ணா, ஓகே. ரெண்டாவது லைன்ல என்ன சொல்றான்னா, ஐசே கல்லே ஜியாலா பூர்ணா. கல்லுன்னா தெரிஞ்சுக்கிறது. அப்படி பூரணமா நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்ப நீ மேற்கொண்ட அந்த ஆத்ம ரகசியத்தை, ஆத்ம தத்துவத்தை நீ பூரணமா புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஜனி தோச்சி ஜனார்தன, ஜனங்கள் அனைத்தையும் ஜனார்த்தனாகத்தானே பார்ப்பாய். ஜனின்னா ஜனங்கள், தோச்சின்னா ஜனங்கள் அனைவரையுமே ஜனார்த்தனாகத்தான் நீ பார்க்க முடியும் என்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டா. சரியா? எடுத்த எடுப்புலயே ஆன்ம ரகசியத்தை அடிச்சு தள்ளியாச்சு. அடுத்த இதுல ஈஸ்வர சைதன்யத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துறா. சரியா? அதாவது இது எல்லாமே அந்த ஆன்ம ரகசியம் புரிஞ்சாலே எல்லாமே புரிஞ்ச மாதிரிதான். சரி, புரியல, ஒரு சிலருக்கு மண்டையில ஏறல அப்படின்னா, அட்லீஸ்ட் ஈஸ்வர தன்மை புரிஞ்சா கூட, ஆத்ம சைதன்யத்தை புரிஞ்சிருச்சுன்னா எல்லாமே புரிஞ்ச மாதிரிதான். ஏன்னா ஆத்ம சைதன்யமே தான் ஈஸ்வர சைதன்யமாகவும் ஜீவ சைதன்யமாகவும் வந்திருக்கு. ஸோ தேர்ஃபோர் ஆத்மா சைதன்யத்தை புரிஞ்சுக்கிட்டா எவ்ரி திங் இஸ் அண்டர்ஸ்டுட் தான். தெர் இஸ் நோ டவுட் இன் தட். இன்கேஸ் ஒரு வேலை ஆத்ம சைதன்யம் மண்டையில ஏறலைன்னா, அப்ப ஈஸ்வர சைதன்யத்தை மட்டும் புரிந்து கொண்டாலே போதுமே அப்படின்னு நினைச்சு சொல்லியிருக்கலாம். பட் இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ இந்த ஆத்ம சைதன்யத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ எல்லாரையுமே ஜனார்த்தனா பாப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கு. சரியா? நம்ம 2 விதமாவும் எடுத்துக்கலாம். உனக்கு இந்த ஆத்ம சைதன்யம் முழுமையாக புரியும் போது ஈஸ்வர சைதன்யத்தையும் தெளிவாக புரிந்து கொள்கிறது அப்படின்னு, ஈஸ்வர சைதன்யத்தையும் தெளிவாக, ஈஸ்வரனையும் தெளிவாக உணர்கிறாய் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அண்ட் இன்கேஸ் ஆத்ம சைதன்யத்தை புரிஞ்சுக்க முடியலன்னா ஈஸ்வர சைதன்யத்தையாவது புரிஞ்சுக்க வேண்டியதானே. மாயைக்கு அப்பாலே நீ போக வேணாம்பா, மாயைக்குள்ளேயே ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்காங்கிறத மறந்துட்டியா? அவன் தான் எல்லாமா இருக்காங்கிறத மறந்துட்டியா என்ற அந்த கேள்வியோடு நம்ம பொதுவா முன்னாடி கிருஷ்ணா ஃபீல் ஒண்ணு பேசுவோம், அதுக்கப்புறம் இப்ப ஞான மார்க்கமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். அப்போ அந்த கிருஷ்ணா ஃபீலுக்கும் ஞான மார்க்கத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸும் கிடையாதுன்னு அடிக்கடி உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கேன். சரியா? only the way of presentation is different, but except that ரெண்டுலயுமே அத்வைதம் தான் நிரூபிக்கப்படுகிறது. அங்கே கண்ணன் மட்டுமே இருக்கிறான்னு சொல்லுவோம், இங்க நான் மட்டுமே இருக்கிறேன்னு சொல்லுவேன், தவிர வேற எந்த விதமான டிஃபரன்ஸ் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கோம் தான்.
சோ இந்த இடத்துல அவன் என்ன சொல்ல வரா அப்படின்னா, அனைத்தும் நீ என்ற ஒரு ஃபர்ஸ்ட் விஷயத்த சொல்லி காட்டிட்டு நெக்ஸ்ட் அனைத்தும் கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஓவிலேயே ரெப்ரசன்ட் பண்றான். ஸோ தட் இஸ் வாட் தி செகண்ட் வேர்ஸ் மீன்ஸ். முதல் வேர்ஸ் வந்து அனைத்தும் நீ, ரெண்டாவது வேர்ஸ் வந்து அனைத்தும் ஜனார்தனன் அப்படின்னு சொல்ல வரா. One who understands this truth completely sees the divine in every person they meet. இந்த உண்மையை முழுமையாக புரிந்து கொண்டவர் தான் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இறைவனை காண்கிறார் அப்படிங்கிற விஷயம் வெளிப்பட்டு வந்திருக்கிறது. ஓகேவா? சரி, இப்ப இதை என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முக்தாபாய் சொன்னபடியே போயிடலாம். ஐசே கல்லே ஜியாலா பூரண, அந்த மாதிரி நீ தயாரிச்சா பூரணமா புரிஞ்சுக்கிட்டா அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூரணமாவே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். போன ஓவியில நம்ம வந்து ஆத்ம சைதன்யத்தையும் ஜீவ சைதன்யத்தையும் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணினோம். பிரம்மமே உலகமாக இருக்கிறது, பிரம்மம் ஒரு கல்பனை செய்தது, அது உலகமாக விரிந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்பனை வேர்ல்டோட ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அதை இப்படி இமேஜின் பண்ணுங்க, அங்க நீ மட்டும்தான் இருக்க, அது சும்மா நாஜுக்கு இருக்க, தோற்ற மாத்திரமாக இருக்க அப்படின்னு நம்ம புரிய வச்சோம். அதுல ஈஸ்வர சைதன்யத்தை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணல. இந்த ரெண்டாவது ஓவியில நீ முழுசா புரிஞ்சுக்கிட்டேன்னா ஈஸ்வரனையும் சேர்த்து புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல ஈஸ்வர சைதன்யத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். சரி, கற்பனை உலகம் போல் அல்ல இந்த நிஜ உலகம், கன உலகம் போலத்தான் இந்த நிஜ உலகம் இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும். சரியா? அது என்னையா டிஃபரன்ஸ் கற்பனை உலகத்துக்கும் கன உலகத்துக்கும் அப்படின்னா, கன உலகம் என்பது நமது கட்டுப்பாட்டில் இல்லை, ஆனாலும் நமது எண்ணம் தான் என்பதில் மறுப்பதற்கில்லை. புரியுதா? ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட் வெரி கேர்ஃபுல்லி. கற்பனை உலகம் நமது கட்டுப்பாட்டில் இல்லை, சாரி, கற்பனை உலகம் முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஓகேவா? அங்க there is no doubt in that. என்ன நடக்கும், அடுத்தடுத்த என்ன நடக்கும் எல்லாமே எனக்கு தெரியும். என்னுடைய கற்பனை தான் அங்க அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஸோ ஐம் தி ஈஸ்வரா இன் மை கற்பனா, எனக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வந்து அந்த இமேஜினேட்டரி வேர்ல்டு. பட் நமக்கு இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதுக்கு பேரு ட்ரீம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், கனவு அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த கனவு அப்படிங்கிறது எப்படி வந்தது? 100% எல்லாரும் ஒத்துப்போம். நீ தூங்கினதுக்கு அப்புறம் உன் மனதிலிருந்து ஒரு பெரிய உலகம் தோன்றியது, ஒரு பெரிய அனுபவம் ஏற்பட்டது. உனக்கு மட்டுமே ஏற்பட்டது, வேற எவனுக்கும் அது ஏற்படவே இல்லை. டப்புன்னு வெளிச்சு பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒண்ணுமே இல்லைன்னா அப்புறம் எப்படி எங்க இருந்து வந்தது அப்படின்னு கேட்டா, எப்படி கற்பனை பண்ணும்போது உன் கற்பனை உலகம் ஒண்ணு உருவாச்சோ அப்படி நான் தூங்குனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கற்பனையை இந்த மனசு உருவாக்கி எனக்கு இந்த அனுபவத்தை கொடுத்ததுன்னு எல்லாரும் நம்பித்தான் ஆகணும். ஏன்னா அனுபவம் உண்மை. பட் ஒன் திங் என்னன்னா, கட்டுப்பாடே இல்லப்பா. ஆனா இமேஜினேட்டிவ் வேர்ல்ட்ல அடுத்தடுத்து என்ன நடக்கணும், நான் என்ன செய்ய போறேன் எல்லாமே எனக்கு தெரியும்பா. ஆனா இந்த நிஜ வேர்ல்டுல கட்டுப்பாடு இல்லை. அதே மாதிரிதான் அந்த எப்படி ட்ரீம் வேர்ல்டுல வந்து நம்ம கட்டுப்பாடே இல்லாம ஆனா நம்ம மனம் உலகமாக விரிகிறதோ, அப்படித்தான் இந்த நிஜ உலகத்திலையும் உன் மனசு தான் இந்த உலகத்தை விரிக்குது. ஆனா அது உன் கண்ட்ரோல்ல இல்லாத மாதிரி ஆகுது. உன் கண்ட்ரோல் இல்லாத மாதிரி இருந்தாலும் உன் மனசுதான் விரிக்குதுன்றத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா கனவுல அப்படித்தானே இருக்கு, அதான் அனுபவிச்சுட்டு இருக்க. அப்படி புரிஞ்சுக்கோ. நீ வந்து கற்பனை மாதிரி யோசிக்காத. ஏன்னா கற்பனையில நீ ஏன் அனைத்தும், அதாவது ஈஸ்வரனாகவும் நீ இருக்கின்றாய். ஈஸ்வரன்ற கான்செப்ட் கற்பனையில கிடையாது. பட் ட்ரீம்லயும் அந்த இந்த வேர்ல்ட்லயும் வந்து அந்த ஈஸ்வரான்ற கான்செப்ட் இருக்கு. அது என்னையா புதுசா என்னமோ கான்செப்ட் ஈஸ்வராங்கிற ஜனார்தனங்கிற அது என்ன சொல்லி தொலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மாவான பிரம்மமான நீ முதலில் கற்பனையை உருவாக்க நினைக்கும் போது இந்த கற்பனையில நீ வந்து இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கறத ஒண்ணு கொடுக்க நினைக்கிற, இண்டிவிஜுவாலிட்டி கொடுக்க நினைக்கிற. இப்ப நீயே பலவா மாற போறீல, நீயே பலவா மாறி ஒவ்வொன்னுக்கும் தனித்தனி சுதந்திரத்தை கொடுக்க நினைக்கின்றாய். இப்ப நிஜமாவே ஒவ்வொன்றும் வேற வேற மாதிரி இருந்தாதான் அந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்ப நானே எல்லாமா இருந்துட்டேன் அப்படின்னா, எனக்கே எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அங்க கேம்ல சுவாரஸ்யம் இருக்காது. உதாரணத்துக்கு சொல்லியிருந்தேன், நான் வந்து ராஜபாளையம் போயிருந்தப்போ ஒரு பையன் கிட்ட செஸ் வாங்க வாங்கன்னு என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். நீயே வந்து ரெண்டா இருந்துகிட்டு ஆப்பனண்டாவும் நீயே இருந்து இந்த செஸ் கேம் ஆடு அப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் கேம் ஆடி முடிச்சான், நல்லா தான் இருக்கு அப்படின்னா. மறுபடியும் ஆடுன்னேன், மறுபடியும் ஆடுறதுக்கு எனக்கு போர் அடிக்குது அப்படின்ட்டான். அப்போ வேறொரு நபர்கிட்ட நீ செஸ் ஆடுறதுக்கு எத்தனை முறை ஆடினாலும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா என்கிட்டயே நான் செஸ் ஆடுறதுக்கு அங்கே போர் அடிக்குது. ஏன் போர் அடிக்குது? பிகாஸ் யூ நோ எவ்ரி திங்.
வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட்ன்றது உனக்கு முதல்லயே தெரிஞ்சு போயிருச்சுன்னா இங்க என்ன மண்ணாங்கட்டி சுவாரஸ்யம் இருக்க போது இருக்காது. அப்ப என்ன பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா, நீ கற்பனை ஸ்டார்ட் பண்ணும்போது நீயே பலவா இருந்தா கூட ஒருத்தனுக்கு என்ன நினைக்கிறான்றது இன்னொருத்தனுக்கு தெரியக்கூடாதுன்ற ரேஞ்சுக்கு நம்ம வந்து கேம் எடுத்துட்டு போனா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் என்று தோன்றிய போது, அப்படி போச்சுன்னா கண்ட்ரோலே விட்டு போயிடுமே. இப்போ ஒண்ணு நிஜமாவே பலவாறு மாதிரி இல்ல தோணுது. அப்ப இண்டிவிஜுவல் கான்சியஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா டோட்டலா அது வந்து உண்மையிலேயே ஒண்ணு ரெண்டாயிரம் மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்படின்னா நிஜமாவே உலகமே ரெண்டாயிடும் அப்புறமா. அப்படியும் வந்து ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல் ஈஸ்வரனாக நாம் மாயையிலே விரிவோம் அப்படின்னு ஈஸ்வர சைதன்யம் ஒண்ணு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ட்ரோலர், அல்டிமேட் கண்ட்ரோலர் ஆஃப் தி கேம் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும். அப்படின்னா அனைத்தையும் தெரிந்தவன் அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று ஆட்டுபவன் ஒருவன் இருக்க வேண்டும். அவனுக்கு ஈஸ்வர சைதன்யம்னு பேரை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வர சைதன்யம் ஹஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட். அப்ப ஜீவனுக்கு இண்டிவிஜுவல் கான்செப்ட் இருக்கு, அவனுக்கு கண்டிப்பா இருக்கு. அவன் எல்லாத்துக்குமே தனித்தனியா நீ உன் விருப்பப்படி என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ அப்படி நீ வந்து சிந்திக்கலாம். ஆனா நீ சிந்திக்க மட்டும்தான் முடியும். ஆனா சிந்தனையெல்லாம் செயல்படுத்தக்கூடிய கம்ப்ளீட் கண்ட்ரோல் வந்து ஈஸ்வரா கிட்ட கொடுக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு ரீதியில தான் இந்த கேம் நடந்துட்டு இருக்குன்றத புரிஞ்சுக்கணுங்க. சரியா? ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா டெப்த் இப்ப கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? பிரம்ம சைதன்யம் மட்டுமே இருக்கிறது, அதுவே கற்பனையாக உலகமாக விரிந்திருக்கிறது. அப்ப ரெண்டாவது ஒண்ணு இல்லாத போது எப்படிடா நீ யாரடா கோவப்படுவ அப்படின்னு நம்ம சொன்ன வாஸ்தவம் தான். இல்ல இதனால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொன்னா ஒன் மோர் கான்செப்ட் ஒண்ணு இருக்குடா, ஈஸ்வர சைதன்யம் ஒண்ணு இருக்கு, அதை யோசிச்சு பாரு அப்படின்னு. ஏன்னா பிரம்ம சைதன்யம் முதலில் ஈஸ்வரனாகத்தான் மாறுகிறது, கம்ப்ளீட் கண்ட்ரோலராக மாறுகிறது. அதுக்கப்புறம் எல்லா ஜீவனாக மாறும்போது இண்டிவிஜுவல் ஃப்ரீடமோட கான்சியஸோட மாறி வருகிறது அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. இப்படி நீ புரிஞ்சுக்கிட்டா கூட இந்த ஒட்டுமொத்த உலகத்திலையும் எப்போ யார் யாரு என்னென்ன பண்றாங்கன்றது ஈஸ்வர சைதன்யம் மட்டும் தானே டிசைட் பண்ணுது. அப்ப எவனோ ஒருத்தவனை திட்டாங்கிறியே, அது ஈஸ்வரன் தானே டிசைட் பண்ணா. இந்த திட்டு வாங்கிட்டான் அப்படிங்கிறியே, திட்டு வாங்கிட்டு என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்ய வைக்கணும், இது எல்லாமே உனக்குள்ள ஈஸ்வர சைதன்யம் உனக்குள்ளேயும் இருக்கான்ல, அவனுக்குள்ளேயும் ஈஸ்வரன் இருக்கான்ல. அப்ப எல்லாருக்குள்ளேயும் அந்த ஜனார்த்தனன் இருக்கான்ல, எல்லா ஜனங்களுக்குள்ளும் ஜனார்த்தனன் இருக்கான் என்பதையும் மறந்தாயா? ஏப்பா ஜனங்கள் வெறும் வேஷம்ன்றது உன்னுடைய வேஷங்கிறத மறந்து தொலைச்ச பரி. சரி, அது வேஷமாவே பாரு, வேற வேறையா கூட பார்த்து தொலை. ஆனா வேற வேறையா பார்த்தா கூட அந்த எல்லாத்துக்குள்ளேயும் ஒரே சைதன்யம், ஈஸ்வர சைதன்யம் தான் எல்லாத்தையும் ஆட்டிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மைதானே? அதை மறுக்க முடியாது தானே? ஏன் நீ நினைச்சதெல்லாம் நடத்தி காட்டு பார்ப்போம். நடக்கல இல்ல. அப்ப நீ நினைக்கத்தான் முடியுது, ஆனா நினைப்பை எக்ஸிக்யூட் பண்றது, கண்ட்ரோல் பண்றது ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான்னு தெரியுமா தெரியாதா? அவன் அன்பே வடிவானவன்னு தெரியுமா தெரியாதா? அவன் ஒவ்வொருவரும் சந்தோஷமாக வாழ்வதற்கென்றே அவன் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கான்றது புரியாதா? கர்மபல தாதா அப்படின்னு அவனுக்கு பேர் வச்சிருக்கோம் தெரியாதா? நீ பண்ற தப்புக்கு அப்பப்ப எப்படி எல்லாம் ரிட்டர்ன் அடிச்ச ஒண்ணு ஞானி ஆக்கணும்னு அவன் காத்திருக்கான்றது புரியாதா? இப்படி ஒருத்தன் இருக்காங்கிறதையே மறந்துட்டு எவனோ ஒருத்தன் திட்டான் அதனால அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னா, திட்டுறதுக்கு அவன் அனுமதி இல்லாம திட்ட வைக்க முடியுமா? அப்ப அவன் அனுமதியோடு திட்டுகின்றான் என்றால் அது அன்பின் வெளிப்பாடுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு என்னப்பா கஷ்டம் உனக்கு? ஏன்னா இவன் ஈகோல இருக்கான், இவன் இருக்கல, அவனுக்குள்ள அந்தரியாமியாத்த ஈஸ்வரன் இருக்கானா இல்லையா? இப்ப எல்லாரும் இவன் வந்து நம்ம பொதுவா வந்து எல்லாரும் சொல்லுவாங்க என்கிட்ட, இந்த கிருஷ்ணா ஃபீல் பேசும்போது சொல்லுவாங்க, ஏங்க எல்லாரும் கிருஷ்ண அப்படின்னா நான் கண்ணன் என்று ரியலைஸ் பண்ணாதானே உண்டு. எல்லாருக்குள்ளேயும் கண்ணன் தான் எல்லா வேஷம் போட்டு வர்றான், கண்ணன் தான் எல்லா வேஷம் போட்டு வர்றான் சொல்றதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அது தெரியாம அகங்காரத்துல திமிர் பிடிச்சு போயிருப்பவங்களை கூட எப்படி நீங்க கண்ணன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டா, கண்ணா எப்படி வேணா நீ வேஷம் போட்டுக்கோ, ஆனா அந்த வேஷத்தை போட்டு அந்த வேஷத்துல இருந்து ஆட்டுறது யாரு? அவன் தானே. அப்ப நீ வந்து எவ்வளவு ஈகோல நீ வந்து என்ன அடிக்கணும்னு நினைச்சா கூட அவன் அனுமதி இல்லாம அது நடக்காதுல்ல. எப்ப ஆட்டுறது ஆறுன்னு ஆயிடுச்சோ, ஆச்சு ஆட்டுறது கண்ணன்னு ஆயிடுச்சோ, அப்ப ஆட்டோமேட்டிக்காவே கண்ணனே செய்யறான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? இல்ல இவன் அகங்காரத்துல பண்ணிட்டான், இவன் அகங்காரத்துல செய்யறதுக்கு கண்ணன் அனுமதியோட நடந்திருக்கு அப்படின்னா கண்ணனே செய்தானு பார்க்க வேண்டியதானடா. உன் கர்மால உனக்கு இது நடக்கணும்னு உன் கற்பனையில நீ போட்டு வச்சது தானே அவன் எக்ஸிக்யூட் பண்ணுவான், உன்னுடைய தாட்டு தானே. இப்ப கண்ணை நடத்துறான் அப்படிங்கிறத நீ பார்த்திருந்தா கூட உனக்கு கோபம் வர்றதுக்கு சான்சஸ் இல்லையே.
சோ இங்க சிம்பிளா சொல்ல வர்றது என்ன, அனைத்தும் நான் புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு கோபம் வராது. ஏன்னா நான் வந்து பொய்யா தான் எல்லாமா இருக்க முடியும். அப்ப பொய்யாக கோவப்படுபவர்களை கண்டு நாம் யாரும் கோவப்பட முடியாது. அதை பண்ணா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கத்தான் வேணும். இது வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். பாருங்க கடைசியில எது ஈஸி எது கஷ்டமா இருக்கு. முதல்ல கிருஷ்ணா ஃபீல் தான் பயங்கர ஈஸின்னு சொன்னோம். இப்ப ஆத்ம தத்துவமே பயங்கர ஈஸியா தான் இருக்கு. பட் ஆத்ம தத்துவத்துல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னாலோ இல்ல ஆத்ம தத்துவத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டும் போது இன்னொரு விஷயம் நமக்கு புரியுது. அது என்ன புரியுதுன்னா, வேஷத்துல ஆளாளுக்கு எத்தனை ஈகோல எவ்வளவு வில்லன் வேஷம் போட்டிருக்கான், எப்படி வேணா இருக்கட்டும்பா. முட்டாள் வேஷம், பைத்தியக்கார வேஷம், என்ன வேஷம் வேணா இருக்கட்டும். ஆனா இந்த வேஷத்தை எல்லாத்தையும் உள்ள அந்தரியாமியாக கண்ணன் ஒருத்தன் இருந்து இறக்கிட்டு இருக்கான்ல, அப்ப அவன் அனுமதியோட தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. பின்ன எப்படி யார் மேல நீ கோவப்பட முடியும்? நீ அனைத்தையும் ஜனார்த்தனனாக கண்டால் கூட, அனைத்தையும் நான் பார்த்தாலும் கோவப்பட முடியாது, அனைத்தையும் ஜனார்த்தனன் பார்த்தாலும் கோவப்பட முடியாது. கோபத்துக்கு எங்கடா இடம் இருக்கு? எகைன் மறுபடியும் ஒரு பக்தியின் கண் கொண்டு பார்த்தாலும் பக்தனாக பார்த்தாலும் நீ கோவப்பட முடியாது. ஏன்னா பக்தன் கண்களுக்கு எல்லாருமே கண்ணனாகத்தான் தெரிவாங்க. காண்பதெல்லாம் எவன் கண்ணன் என்று பார்க்கின்றானோ அவனுக்கு பேர் தானே பக்தன். அவனன்றி அணுவும் அசையாதன் உணர்ந்தவன் தானே பக்தன். அவன் அசைப்பதெல்லாம் என் நன்மைக்கே என்று தெரிந்தவன் தானே பக்தன். அப்படி இருந்தா கூட ஆட்டோமேட்டிக்கா உனக்கு கோபம் வரக்கூடாது இல்ல. ஆத்ம ரகசியத்தை புரிஞ்சுக்கிறியோ இல்லையோ, கடவுள் ரகசியத்தை உணர்ந்தவன் தானே நீ. அந்த பேசிக் பக்தி கூட இல்லையா உனக்கு அப்படின்னா? என்றெல்லாம் அழகாக கேள்வி கேட்டு தயவு செய்து இந்த கோவப்படுறதுக்கு இங்க சான்ஸே இல்லைன்னு புரிஞ்சுக்கோ. ஏனென்றால் ஜனங்கள் அனைத்திற்குள்ளும் ஜனார்த்தனனை காணும் போது நீ ஜனார்த்தன் மேலேயே கோவப்பட்டு விடுவாயோ. கிருஷ்ணாவில் பேசும்போதும் சொல்லுவேன், பாரதியாரின் அச்சமில்லை பாடல் வரிகள் எல்லாம் பாடுவேன். இச்சகத்தில் உள்ளவரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் எதுக்கு கோபம் வரணும்? இச்சகமாய் வீற்றிருப்பதே என் கண்ணன் அல்லவா. இச்சகத்தில் உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் என்றால் எல்லா வேஷங்களில் இருக்கும் என் கண்ணன் ஒட்டுமொத்தமாக என்னை எதிர்த்து விளையாட வருகின்றான் என்றால் எத்தனை பாக்கியம் நான் செய்திருப்பேன் என்று ஒருவன் பூரிப்பானே தவிர உட்காந்து அழுதுண்டா இருப்பான். ஏனென்றால் வருவது என் கண்ணன், அதுவும் முழுமையான அன்பு. அன்புன்னா என்னன்னா அவனை பார்த்து மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும். அன்பே ஒரு உருக்கன்று தோன்றியதோ என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணனே இங்கே அத்தனை ஆயிரம் வேஷம் போட்டுக்கொண்டு என்னோடு விளையாட வந்திருக்கின்றான். அத்தனை வேஷங்களும் ஒட்டுமொத்தமாக என்னோடு விளையாட வருகிறதே, ஒரே நேரத்தில் விளையாட வருகிறதே, நான் என்ன பாக்கியம் செய்தேன்னு தான் நினைப்பான். ஆஃப்டர் ஆல் இட் மாயான்றது ஆட்டோமேட்டிக்காவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுது கிருஷ்ண மாயையில. பிளஸ் கண்ணனா பார்க்கும்போது அங்க எப்படி கோபம் வரும்? என் கண்ணன் மேல் நான் கோவப்படுவா அப்படின்னு தான் நம்ம கேட்போம் இல்லையா. இனி அடுத்த வரி பேசும்போது துட்சம் என்று எண்ணி நம்மை தூறு செய்த போது, என்னத்தை நீ வந்து இப்படி பெருசா வந்து வீரவசனம் பேசிட்டு இருக்க? டேய், நான் துட்சம் தானடா, என் கண்ணன் தானே எல்லாமே. அப்ப இப்ப துட்சம் என்று தூறி நம்மை தூறு செய்த போது யாரெல்லாம் தூறு செய்ய போறாங்க? இங்க இருக்கக்கூடிய எல்லாமே என் கண்ணனின் வேஷங்கள் என்பதை தெளிவாக அறிந்து விட்ட நான், அவர்கள் அத்தனை பேரும் என்னை துட்சம் துட்சம் என்று சொன்னால், என் கண்ணனே என்னை கண்டு துட்சம் துட்சம் என்று சொன்னால், துட்சங்கிறது உண்மை, அதனால சந்தோஷமா எடுத்துப்பேன். ஒண்ணு. ரெண்டாவது, என் கண்ணன் சொன்னால் எதுக்கு சொல்லுவான்? விளையாடுறான். என் கண்ணன் என்கிட்ட விளையாடாம வேற எப்படி விளையாடுவான்? ஃபர்ஸ்ட் ஹோல் ஹார்ட்டா அக்செப்ட் பண்ணிப்பேன். நான் துட்சம் தானே, அவன் போட்ட பிச்சையில் தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் என்ன பெரிய ஆளா? அவன் இல்லைன்னா ஒரு செகண்ட் கூட நான் வாழ முடியுமா? அப்படி இருக்கும்போது என்ன துட்சம்னு என் கண்ணை சொன்னா எனக்கு என்னடா வலிக்க போகுது என்று நான் பேசியதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். அப்போ என் கண்ணனே என்னை துச்சம் என்று சொன்னால் மேற்கொண்டு அவன் மாயைக்காக சொல்லுகின்றான். இப்படியெல்லாம் உணரும் போது, ஜனங்களை ஜனார்த்தனாக நான் காணும் போது எப்படி என் கண்ணன் மேல கோவப்பட முடியும்? இங்க நீ ஒருத்தன் திட்டான்னு அழுதுட்டு இருக்க, இந்த உலகமே உன்னை துச்சம்னு தூற்றி பேசினா கூட நான் பேசிட்டு இருக்கேன். என்னடா யோசிக்கிற? ஜனங்களை ஜனார்த்தனாக பார்க்கும்போது கோபம் எழத்தான் முடியுமோ என்ற அந்த வேகத்தோடு அந்த பாரதிய நச்சமில்லை பாடல் எல்லாம் அப்படியே நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. சோ யார் வந்து என்ன நண்பனை நச்சை கொண்டு வந்து ஊற்றினாலும் நண்பனே நண்பன் இல்லடா, என் கண்ணன்டா அவன். அவன் என்ன பண்ணாலும் என் நன்மைக்கு தான்டா பண்ணுவான். லெட் இட் பியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷத்தையும் அமிர்தமாக நான் பருக மாட்டேனா? ஏனென்றால் அன்பின் மிகுதியில் எதை செய்தாலும் நான் அனுபவிக்க மாட்டேனா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம் இல்ல, ஒரு கசப்பான மருந்த அல்லது கஷாயத்தை ஒரு தாய் தன் குழந்தைக்கு ஊட்டி விடுகிறாள் என்றால், அந்த குழந்தை அந்த தாயின் அன்பை புரிந்து கொண்டவள் என்பது உண்மையானால் அதை ஆனந்தமாக பருகுவாள் என்று நாம் சொன்னோம் அல்லவா. சோ ஆல் தட் வாட் மேட்டர்ஸ் அப்படின்னா தி லவ் ஆஃப் கிருஷ்ணா தானே. கண்ணனை கண்டு விட்டால், அவன் அன்பை உணர்ந்து விட்டால், அனைத்தும் கண்ணன் என்றும் தெளிந்து விட்டால் வேற என்னங்க அங்க இருக்கு? சோ தேர்ஃபோர் இந்த ஒரு விஷயத்தையும் அற்புதமாக முக்தாபாய் நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஏண்டா, ஆத்ம ரகசியத்தையும் மறந்துட்ட, கிருஷ்ண ரகசியத்தையும் மறந்துட்ட, அப்போ அதனாலதானே உட்காந்து நீ கோவப்பட்டுட்டு அழுதுட்டு இருக்க என்று நம்மை பார்த்து கேள்வி மேல் கேள்வி கேட்கின்றார் முக்தாபாய்.
அடுத்ததுல குரோத பாந்திலே சரணி நீச்ச தாவித கரணி அப்படின்னு ஒரு விஷயம் வந்திருக்கு. குரோதத்தை இறைவன் மறுபடியும் ஒரு பக்தி தான் அடுத்த ஸ்லோகமும். One may claim to be devoted at the feet of the divine, but if their actions to ஃபுல்லா படி. பிரீத பாந்திலே சரணி நீச்ச தாவிதா கரணி. பிரீத் கரெக்ட். பிரீத் பாண்டிலே சரணி. இந்த கடவுள் காலில் நான் வந்து விழுந்துட்டேன், நான் சரணாகதி பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கோம்ல, அவங்களதான் சொல்றா. நீச்ச தாவிதா கரணி அப்படின்னா, நீச்சன்னா தவறான செயல்கள், இந்த மாதிரி கோவப்படுறது, இந்த மாதிரி அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து நீச்சன்னு வச்சுக்கோங்க. தாவிதா கரணி அதெல்லாம் யாராலையும் பண்ண முடியாது அப்படின்னு கேட்கிறா. ஸோ அடுத்து இந்த பக்தியில இருக்கிறவங்களுக்கு வெளுத்து வாங்குற அடுத்து, நமக்கெல்லாம் சாட்டை அடிதான் அடுத்து. அதாவது one may claim to be devoted at the feet of the divine, but if their actions show loneliness or pettiness, that claim is false. தமிழ்ல படிக்கிறேன். ஒருவர் இறைவனின் திருவடிகளில் பக்தி செலுத்துவதாக கூறலாம், ஆனால் அவருடைய செயல்கள் தாழ்ந்தவையாக இருந்தால் அந்த பக்தி உண்மையானதாக அல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டாமா? அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறங்கி வர்ற பாருங்களேன். முதல்ல ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டா கோவப்பட முடியாதுன்னா, ரெண்டாவது பக்தி தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டா கோவப்பட முடியாதுன்னா, பக்தி தத்துவம் என்ன சொல்லுதுன்னா அனைத்தையும் கண்ணனாக பாருன்னு சொல்லுது. சரியா? இனி அடுத்து கடைசியா ஒண்ணு காட்டுறா. ஒரு பக்தன் நான் வந்து சந்திச்ச ஒரு நினைவு வருது, ஒரு கதை சொல்றேன். ஒரு பையன் டிவோட்டியா மாறுறான், எந்த நேரமும் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் கோயிலே கதின்னு இருக்கிறான். அந்த மாதிரி ஒரு நபரை கேள்விப்படும் போது அவர்கிட்ட நேரடியா போனேன். நம்ம கிருஷ்ணாவில புரிஞ்சு வச்சுட்டோமே, அந்த மாதிரி அவனும் வந்து என்ன புரிஞ்சு வச்சுட்டு இருக்கான்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டே நான் வந்து அனைத்தும் கண்ணனாக நான் மதிக்கின்றேன், நீ எப்படி பாக்குற அப்படின்னா, நான் எல்லாத்தையும் கண்ணனாலாம் பார்க்க மாட்டேன், அப்புறம் அனைவரையும் இயக்குபவர் கண்ணன் என்று மட்டும்தான் நான் காண்பேன் அப்படின்னு சொன்னான். அப்போ என்ன யாருன்னு பார்ப்பேன், உங்களை வந்து நான் ஸ்ரீகாந்தன் தான் பார்ப்பேன். அப்புறம் நீங்க என்ன ஓங்கி அடிச்சீங்க அப்படின்னா கண்ணன் உங்களை இயக்கி என்னை அடிக்க வைத்துள்ளான்னு பார்ப்பேன். ஏன்னா அவன் இல்லாம அணு கூட அசையாதுங்க, அதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். அவன் நின்று அணுவும் அசையாதுங்கிறதுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். நீங்க கண்ணை இல்லைங்க, ஆனா கண்ணை இல்லைன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. உங்களை எதை பண்ண வைக்கணும்னாலும் கண்ணை வேணுங்க, இதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னா சூப்பர், போதும். அனைத்தும் கண்ணன் என்பது உன்னால் புரிய முடியவில்லை என்றால் பரவாயில்லடா, அனைத்தையும் இயக்குவது கண்ணன் புரிஞ்சா கூட போதுமே. அந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு இப்போ. சரியா? எல்லாத்தையும் ஜனங்கள் அனைத்தையும் ஜனார்த்தனாக பார் அப்படின்னா, ஜனங்களையே ஜனார்த்தனாக பார் அப்படின்னு சொன்னா முடியல. சரி விடு, அந்த ஜனங்களை இயக்குபவன் ஜனார்த்தனன்னு புரிஞ்சுக்கிட்டா கூட போதாதா என்ற 3வது நிலைக்கு இப்ப இறங்கி வர்றான். சரியா? சோ இப்ப இந்த இடத்துல எங்க அம்மாவோட நான் பேசிய சில உரையாடுகளை நான் இப்ப சொல்லிக்கிறேன். எப்பயாவது எங்க அம்மா வந்து யாராவது திட்டாங்கன்னு வருத்தப்பட்டு இருந்தாலோ, எங்க அப்பா ஏதாவது திட்டாருன்னு வருத்தப்பட்டு இருந்தாலோ, ஏதாவது சோக நிகழ்ச்சிகள் இருக்கும்போது அவங்க கிட்ட ஒவ்வொரு தடவையும் நான் கேட்கிற ஒரே கேள்வி என்னன்னா, அம்மா நீ பக்தையா என்று கேட்பேன். என்னடா இப்படி கேட்டு விட்டாய்? சதா சர்வகாலமும் கோயிலே கதி என்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே, அவனிடம்தானே ஒவ்வொரு நாளும் முறையிட்டுக் கொண்டிருக்கின்றேன், அவன் நாமாவை சொல்லிக் கொண்டே இருக்கின்றேனே, என்னை பக்தையா என்று கேட்கலாமா என்று அவள் கேட்பாள் திரும்பி. சரியா? சரிம்மா, பக்தை அப்படின்னா அந்த இறைவனை புரிந்து கொண்டவள்னு சொல்லலாமா? ஆமா, இறைவன் தான் எல்லாமா இருக்கான், அவன் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, எனக்கு தெரியுமே அப்படின்னா, அவன் அன்றி அனுபவம் அசையாதுன்றது நம்புறியா? என்னடா இப்படி கேக்குற, கடவுள் தான்டா எல்லாம், அவர் இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காதுடா அப்படின்னு வாங்க. அப்ப உன்னை திட்ட வச்சது யாரு? அதுவும் கடவுள் தான். அப்ப கடவுள் வந்து செய்த ஒரு செயலை நீ உட்காந்து அழுதுட்டு இருப்ப. அப்ப கடவுள் செயல்களையே குற்றம் காண்கின்றாயோ? இவன் என்ன திட்டாடேன்னு என்கிட்ட குற்றம் சொல்லிட்டு இருக்கே, யாரை குற்றம் சொல்லிட்டு இருக்கேன்னு புரிஞ்சு சொல்றியா, புரியாம சொல்றியா? இறைவனின் செயலை குற்றம் காண்கிறது. இறைவனை குற்றம் காண்றதை விடு, இறைவனின் செயல் ஒத்துக்கிறே இல்ல, அப்ப இறைவனின் செயலை குற்றம் கண்டு கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்தாயா? ஒரு பக்தை இப்படித்தான் செய்வாள் என்பதை உணர்ந்தாயா? இவ்வளவுதான் கேட்டா டக்குன்னு கூலாயிடுவாங்க. இதுக்கு தாண்டா நீ வேணுங்கிறது, எனக்கு ரொம்ப கூலாயிடுச்சு விடு
அவன் தானே பண்றான், எல்லாம் அவன் பண்றான் அப்படின்னு நினைச்சாலே எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது அப்பப்போ மறக்கிறதுனால இப்படி ஆயிடுது அப்படின்றதெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தட் இஸ் தி பாயிண்ட் இங்க வந்து சொல்லியிருக்கா பாருங்களேன். அழகா அழகா கூட்டிட்டு காட்டுறா. நீ இறைவன்ட்ட பக்தி செலுத்துறங்கிறது உண்மைன்னா, இறைவனின் திருவடிகளில் பக்தி செலுத்துகிறேன் என்பது உண்மை என்றால், அவருடைய செயல்களை தாழ்மையாக நீ எண்ணிக்கொண்டிருக்கிற. ஏன்னா நடப்பதெல்லாம் அவன் செயல் என்பது புரிந்திருந்தால் அவனுடைய செயலையே தாழ்வா பார்த்த மாதிரி தான் அர்த்தம். நீ அழுதுட்டு இருக்கேன்னா ஏதோ ஒரு ஆக்ஷனை தப்புன்னு நினைச்சுட்டு தானே அழுதுட்டு இருக்க. அதை குற்றம் கண்டு தானே அழுதுட்டு இருக்க. இது எப்படி நல்லா இவன் எப்படி என்ன திட்டலான்னு தானே அழுதுட்டு இருக்க. ஹவ் இட் இஸ் பாசிபிள்யா? அது இறை செயலையே குற்றம் காணும் ஒரு முட்டாள்தனம் என்பதை புரிகிறதா? இதுதான் உன் பக்திக்கு அழகோ, நீ பக்தை என்று சொல்லிக் கொண்டுவதற்கு அழகா. இது ஸ்ட்ரைட்டாவே சாடி இருக்கா முக்தாபாய், சரியா? சோ எந்த அளவுக்கு கேவலமா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு பாருங்க. ஆத்ம தத்துவமும் விளங்கல, கண்ணன் தான் அனைத்தும்ங்கிறதும் விளங்கல, அனைத்தும் கண்ணனின் செயல்தானும் விளங்கல. அதனாலதான் உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கோம். அனைத்துமாக இருந்து கொண்ட நாமே நம்மையும் மறந்தோம், நம்முள் உள்ள ஈஸ்வரனையும் மறந்தோம், அவன் செய்கின்ற செயல்களும் அவனே செய்கின்றான் என்பதையும் மறந்தோம், விளைவாக உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கின்றோம் என்று அடுக்கடுக்காக ஒவ்வொரு வரியாக நம்மை விளாசி தள்ளி கொண்டிருக்கிறார். சோ இதுக்கு மேல நம்ம யாரும் வந்து தப்பிக்கவே முடியாது. நீ பேசிக்கலி பக்தங்கிறது நீ ஒத்துக்கிட்டேன்னா நீ அழவே முடியாது, அழக்கூடாது. என்ன நடந்தாலும் அழக்கூடாது. விஷமே உன் கண்ணன் வந்து உன் கையில கொடுத்தாலும் அதை சந்தோஷமா எடுத்துக்கிறவன் தானமா பக்தன். என் கண்ணன் கருகின்றான், என் கண்ணன் தருகின்றான்னு பூரிக்கிறவன் தானே பக்தன். இந்த உலகத்துல பக்தர்கள் கதையை நீ கேட்டது இல்லையா? பக்தர்களின் எல்லா கதைகளிலுமே கண்ணன் அவர்களை மிகப்பெரிய அளவிலே சோதிக்கும் போதெல்லாம் பெரிதும் பெரிதும் மகிழ்ந்தார்கள் என்பதுதானே நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். கண்ணன் நல்லது பண்ணும் போது வேணா அவங்க வந்து செல்லமா திட்டிட்டு இருந்தாங்க கண்ணனை. பட் உண்மையில அவர்கள் எல்லா பக்தர்களின் கதைகளுமே கண்ணன் சோதிக்கும் போது பேரானந்தப்பட்டார்கள் என்பதுதானே உண்மை. அதுதானே பக்திக்கு அழகு. எத்தனை பேர் வந்து சொல்லுவாங்க, ஏன்டா நீ பெருசா கண்ணன் கிருஷ்ணன் பக்திங்கிற, ஆனா இவன் வந்து உன்னை பாடாப்படுத்திட்டு இருக்கான், இவ்வளவு கேவலப்படுத்திட்டு இருக்கான், இன்னுமா நீ கிருஷ்ணன் நம்புற என்று கேட்டார். அவன் என்ன சொல்லுவான்? எனக்கு எது நன்மை என்பது என்னை விட அவன் அறிவான், எனக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்கின்றது என்று அவன் சோதனைகளில் தான் மிகவும் பெரிதும் மகிழ்ந்திருக்கின்றான் தானே கதை சொல்லுகிறது. இதுல என்ன டவுட் வந்துருச்சு நமக்கு? இப்ப பக்தி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா இப்படித்தானே ஃபீல் வரணும். பக்தி நம்ம கிட்ட இல்லாததுனாலதான் நமக்கு ஃபீல் வரல. சோ சோதனைகள் வரும்போது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்பவன் பக்தன். என் கண்ணனுக்காக நான் வாழ்கின்றேன் என்பது உண்மை என்றால் அவன் சோதனைகள் தரும்போது மகிழ்வாக வாழ வேண்டும் என்று நினைப்பவன் தானே பக்தன். 2 நாளைக்கு முன்னாடி தீயில் வெந்த பக்தனின் கதை சொன்னேன்னா இல்லையா? கண்ணா உனக்கும் ஒரு ஆசை இருக்கின்றதா? ஆஹா, என்னை மகிழ்வித்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றதா? சவால் விடுகிறேன், என்னை அளவைத்து பார் என்று சொன்னானா இல்லையா பக்தன்? பக்தனுக்கும் பகவானுக்கு இல்ல லீல என்ன இப்படி எல்லாம் நடக்கணும். அப்போ உண்மையான நீ பக்தனாக இருந்தால் என்னை சோதித்து பார், நான் வென்று காட்டுகின்றேன். என்ன சோதித்தாலும் நான் சந்தோஷமா வாழ்ந்து காட்டுவேன், என் சந்தோஷத்தால் உன்னை சந்தோஷப்படுத்துவேன் என்று சவால் விடுபவன் அல்லவா பக்தன். கண்ணனின் செயலையே குற்றம் கண்டு கொண்டு என்ன இப்படி பண்ணிட்டான் என்று அழுதுட்டு இருக்கியே, நீயா பக்தை என்று அவள் கேள்வி கேட்கின்றாள் என்று புரிந்து கொள்ளுங்கள், சரியா? சோ பக்தி என்பது துளியாவது உன்னிடம் இருந்திருக்குமே ஆனால், அனைத்தும் அவன் செயல் என்பது நீ நம்புவது உண்மையானால், யார் என்ன செய்த போதிலும் என் கண்ணன் செய்கின்றான் என்று பூரித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டுமே தவிர உட்கார்ந்து அழுவதற்கு அங்கே இடமே இல்லை என்று ஆணித்தரமாக இங்கே நிரூபிக்கப்பட்டு விட்டது. அப்படி அழுதுட்டேன்னா பக்தன்னு சொல்லாத, அவனை கேவலப்படுத்தாத. நான் அவனை நம்பித்தான் வாழ்றேன், அவன் இல்லைன்னா எதுவும் இல்லைன்னு பேசாத. நீ அவனை கொச்சப்படுத்திட்டு இருக்க. நீ உன்னை நம்பி வாழ்றேன்னு சொல்லிட்டு போயேன். அவனை நம்பி வாழ்வதாக இருந்தால் என்ன நடந்தாலும் சந்தோஷமா தானே இருக்கணும் என்று மிக தெளிவாக இந்த கேள்வியை கேட்டுவிட்டால் இந்த 3வது வரிகளிலே. Fourth one. வேக குரோதாட்சா உகவலா அவகா யோக ஓல்ஜாலா போலா போல போலஜாலா. ஓலஜாலா. ஆங்கிலத்துல தி மொமெண்ட் தி impulse of anger arise, all the spiritual gains and yoga practiced until then becomes fruitless. இது பயங்கரமான ஒரு எச்சரிக்கை உணர்வாக, எச்சரிக்கை மணியாக நமக்கு அடிக்கின்ற ஒரு வரிகள். கோபம் எழும் கணத்திலேயே அதுவரை செய்த அனைத்து ஆன்மீக பயிற்சிகளும் யோகமும் பலனற்றதாகி விடுகின்றன. இதுக்கு எனக்கு வந்து விஸ்வாமித்திரர் எக்ஸாம்பிள் தான் ஞாபகம் வருது.
அது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ விஸ்வாமித்திரர் கதையில அவர் வந்து ஒரு ராஜரிஷி அப்படின்ற பட்டம் பெறுறதுக்கு முன்னாடி ஒரு ராஜாவாக வாழ்ந்து வந்தான், ஒரு சத்திரியனாக வாழ்ந்து வருகின்றான். அவன் ஒரு பிராமணனை காண்கின்றான், அவனைப் போல் ஆக வேண்டும் என்று துடிக்கின்றான். அந்த கதைகள்லாம் ரொம்ப டீட்டெயிலா போக வேண்டியதில்லை. ஏன் அப்படி ஆகணும்னு நினைச்சான்னா, காமதேனு என்ற ஒரு பசு அந்த பிராமணனிடம் இருக்கின்றது. அதை தாருங்கள் என்று கேட்கும்போது தர மாட்டேன் என்று சொல்ல, ஆனால் அவர் அதை பலவந்தமாக எடுத்துச் செல்ல முடியாமல் போக, அது எப்படி சாத்தியம் என்று கேட்க, அது பிராமணனுக்கே சாத்தியம் என்று உன் போன்ற சத்திரியனுக்கு அது சாத்தியம் அல்ல என்று வசிஷ்டர் கூற, அது எப்படி உங்களால் மட்டும் சாத்தியமாச்சு என்று இவன் கேட்க, அது தவ வலிமையால் சாத்தியமாச்சு, அந்த தவ வலிமை உனக்கு வராது என்று மீண்டும் அவர் சொல்ல, ஏன் அத்தனையும் அது ஆசை அற்றவனுக்குத்தான் வரும், எம் போன்றவர்களுக்குத்தான் வரும், உம் போன்ற ஆசையில் உள்ளவனுக்கு கண்டிப்பாக வராது என்று அவர் மீண்டும் கிண்டலடிக்க, அத்தனை ஆசைகளையும் அந்த ராஜா என்ற அந்த அரசையும் துறந்து நான் தவம் ஏற்றி உன் போல் சக்தி வாய்ந்தவனாக மாறுவேன் என்று தவம் ஏற்ற சென்றார் என்ற கதை செல்கிறது. சரியா? சோ இந்த கதை நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. அந்த கதையில என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் மிகவும் கடுமையான தவத்தில் ஆழ்ந்து விடுவார். அந்த தவத்தின் வலிமையால் அவர் மிகுந்த சக்தி சித்திகளை எல்லாம் கூட பெற்று விடுவார். பட் என்ன நடக்கும், இந்த திரிசங்கு அப்படிங்கிற ஒருத்தன் வந்து வைகுண்டம் சொர்க்கத்துக்கு போக வேண்டிய ஒரு சொர்க்கத்துக்கு போகணும்னு இவன் ஆசைப்படுறான். பட் இவனுக்கு சொர்க்கத்துல இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் உயிரோட போகணும்னு சொல்லி ஆசைப்படுவோம். சரி, ஓகே. சோ உயிரோடு போக வேண்டும் என்று இவன் ஆசைப்படும் போது இவருக்கு இந்த தவத்தின் வலிமையிலே சித்திகள் கிடைத்திருந்தாலும் அது அகங்காரமாகவும், அகங்காரம் வந்துச்சுன்னா கோபம் வந்துட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். சரியா? அகங்காரம் கோபமாகத்தான் மாறும் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அப்ப விஸ்வாமித்திரனுக்கு ஒரு ஈகோ வருகிறது. தவத்தினாலேயே ஒரு ஈகோ வந்து விடுகிறது. அந்த ஈகோல நான் அனுப்புறேன்டான்னு அனுப்புறான். ஆனா இந்திரன் இங்க இடம் இல்லை, உயிரோடு உள்ளவர்களுக்கு, அதாவது உடலோடு வருபவர்களுக்கு இடம் இல்லை என்று பத்திவிட, நான் என் தவ வலிமையை கொண்டு உனக்காக ஒரு சொர்க்கத்தை உருவாக்குவேன் என்று அவன் ஒரு சொர்க்கத்தை உருவாக்கினான் அப்படின்னு ஒரு கதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் என்ன ஆகும் அந்த இடத்துல, தி மொமெண்ட் அவன் கோபத்துல அந்த ஒரு செயலை பண்ண மொமெண்ட்லயே அங்கே அவனுடைய எல்லா இதுவரைக்கும் செய்த அந்த யோக பெனிஃபிட்ஸ் ஆஃப் யோகா சித்திகள் எல்லாமே நாசமா போயிடும். மறுபடியும் ஜீரோல இருந்து மறுபடியும் தவம் பண்ணி அவன் மேலே எழுந்திரிச்சு வருவாரு அப்படிங்கிறது கதை. அப்படி வரும்போது ஒரு இடத்துல இங்க குரோதத்தினால, இன்னொரு இடத்துல காமத்தினால, ஒரு பேர் என்னமா ரம்பாவோ ஏதோ வச்சுக்கோங்க. சோ ஒரு பெண்மணியிடம் அவர் காமத்தினால தன்னுடைய தவ வலிமையை ஃபுல்லா இழந்துடுறார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அதை பார்த்திருக்கோம். சரியா? அப்போ இங்க பர்டிகுலரா நமக்கு என்ன சொல்ல வர அப்படின்னு சொன்னா, காமமும் குரோதமும் வேற வேற நினைச்சிடாதீங்க. காமத்துல இருந்தா குரோதம் வருது. குரோதத்துக்கு மட்டும்தானே சொல்லியிருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. சரியா? ஏன்னா நீ வந்து எவனை என்ன திட்டிட கூடாதுங்கிற காமத்துல இருக்க, திட்டான் அப்படிங்கிறதுனால குரோதம் வந்துருச்சு. அப்ப காமம் வேற குரோதம் வேறையா? குரோதத்துக்கு காரணமே காமம் தானே. சோ தேர்ஃபோர் காமமோ குரோதமோ வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எப்படி விஸ்வாமித்திரன் நஷ்டப்பட்டு போனானோ அப்படி நீ நஷ்டப்பட்டு போவாயிட, இத்தனை வருஷமா நீ பண்ண பிராக்டிஸ் எல்லாமே வீணா போயிடும். பி கேர்ஃபுல். சோ இது மிகப்பெரிய நமக்கெல்லாம் ஒரு கொடுக்கிற எச்சரிக்கை மணியாக நீங்கள் பாருங்க. சரியா? அப்போ 10 வருஷமா நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், 15 வருஷமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னத்தை பிராக்டிஸ் பண்ண? கோபம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு பிராக்டிஸே பண்ணாத ஒருத்தனுக்கும் உனக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஒரு நாள் கூட பிராக்டிஸ் பண்றவனுக்கும் கோபம் வருது, நீ 15 வருஷமா பிராக்டிஸ் பண்ணிட்டு உனக்கும் கோபம் வருதுன்னா என்னடா டிஃபரன்ஸ் உங்க 2 பேருக்குள்ள? எதுக்கு நாக்கு வலிக்கு இந்த 15 வருஷத்தை வேஸ்ட் பண்ண அப்படின்னு கேட்கிறாமா? வேஸ்ட்ங்கிறாவ, வீணா போகும் அப்படிங்கிறா, பலனற்றதாகி விடுகின்றதுங்கிறா. ஏன் வீணா போற? வீணா போறதுக்காகவா நீ இவ்வளவு பயிற்சிகளை பண்ண? நீ பண்ண பயிற்சிகளே நீ வந்து ஆனந்தமா வாழ்றதுக்காக தானே, குரோதத்தை அழிக்கிறதுக்கு தானே, ஈகோவை அழிக்கிறதுக்காக தானே. அப்ப இத்தனை பயிற்சிகளும் பண்ணிட்டு நான் மறுபடியும் குரோதத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்னா அப்ப பயிற்சிக்கிற பண்றதுல என்னடா அர்த்தம் இருக்கு? ஏற்கனவே கூட இந்த மாதிரி விஷயங்களை நிறையவே கேட்டா, மறுபடியும் எங்க காட்டமா அதே தான் கேட்டு வச்சிருக்கா. ஆதலால் மிகப்பெரிய எச்சரிக்கை மணி ஒன்றை அடிக்கின்றால், நீ உண்மையிலேயே ஆன்மீகவாதியா? உண்மையிலேயே அகங்காரத்தை நஷ்டப்படுத்த வேண்டும் என்பது உண்மையா? அப்படின்னா நீ கோவப்படக்கூடாதே, நீ உட்கார்ந்து அழக்கூடாதே. ஏன் நீ அழுதுகிட்ட உட்கார்ந்து கோவப்பட்டாலும் சரி, பெருசா கோவப்பட்டாலும் சரி, நீ இதுவரை செய்த அத்தனை பயிற்சிகளுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது என்பது புரிகிறதா? மறுபடியும் நீ விஸ்வாமித்திரன் மாதிரி ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். கேவலமா இல்ல? ஒருத்தன் வந்து எல்கேஜி படிச்சு, யூகேஜி படிச்சு, இப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் இப்படின்னு படிச்சு 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 பிஹெச்டி வந்துட்டானா,
பிஹெச்டி வந்ததுக்கு அப்புறம் கண்ணா நீ படிச்சது எதுவும் செல்லாது, அதனால நீ மறுபடியும் எல்கேஜில இருந்து படிச்சுட்டு வாங்க அப்படின்னு ஒருத்தனை திருப்பி அனுப்பிச்சா எப்படி இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆனா அது எப்படிங்க நம்ம மட்டும் அவ்வளவு கேவலமா இருக்கும்? ஹையர் நாலேஜ் ரேஞ்சுக்கு படிச்சுட்டு ஆனா எல்கேஜி பையனை விட கேவலமா வாழ்றோமே, என்ன வாழ்க்கை எனக்கு புரியல. பின்ன முக்தா பாய்க்கு அதான் கேட்கிறா, கோவம் வருது அவளுக்கு. கோவம்னா இது அன்பு கோவமா? நீங்க பாட்டுக்கு நமக்கு வர்ற கோவத்தை பத்தி சொல்லிடாதீங்க. ஆதங்கம், நம்மேல் அன்பில் அவள் படுகின்ற ஆதங்கம் அப்படியே வெளிப்படுத்துகின்றார். சோ தேர்ஃபோர் அவ்வளோ கஷ்டப்பட்டு நீ படிச்சு மேல வர்ற அதை நீ அனுபவிக்கிற நேரத்துல நீ மறுபடியும் ஜீரோல இருந்து நான் மறுபடியும் பயிற்சி பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி நீ நடந்துக்கிறியே. இப்ப இது வரைக்கும் நீ படிச்ச நிறைய பேர் சொல்லுவாங்க, படிக்கும்போது நிறைய பசங்க மனப்பாடம் பண்ணி படிச்சிருவாங்க. ஆனா மனப்பாடம் பண்ணி படிக்கிறது பயங்கர கஷ்டம் வேற, சரியா? அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு கடைசியில எக்ஸாம்ல ஃபெயிலா போவாங்க. ஏன்னா அவங்க படிச்ச மாதிரி கொஸ்டின் கேட்டாதான் அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின் போயிட்டா அவங்களுக்கு ஆன்சர் பண்ணவே தெரியாது, அப்ப ஃபெயிலா போயிடுவான். அப்போ இந்த மாதிரி ஐஏஎஸ் மாதிரி எக்ஸாம்ஸ்க்குலாம் மனப்பாடம் பண்ணிலாம் எழுத முடியாது. அப்ப நீ என்னதான் படிச்சிருந்தாலும் சரி கடைசியில ஃபெயிலா தான் போவ. அப்ப என்ன பண்ணுவான் அவன்? மறுபடியும் படிப்பான். மறுபடியும் படிச்சதா பிரயோஜனம் இருக்கா? மறுபடியும் மனப்பாடம் தான் பண்ணுவேன். டேய் புரிஞ்சு படுறியா? அதனுடைய நோக்கம் என்னன்னு, இன்டென்ஷன் என்னன்னு புரிஞ்சு படுறியா? ஈகோ வழிஞ்சா வரக்கூடிய சந்தோஷத்தை புரிஞ்சு புரிஞ்சு நீ படிக்கும் போது ஈகோ நஷ்டமா இருக்க வேணாமா? நீ எல்லாம் படிச்சு முடிச்சுட்டேன், ஆனா பரீட்சை வரும்போது ஈகோ நஷ்டமாகலைன்னா என்னத்தை படிச்சேன்னு நமக்கு தெரியல என்று முக்தாபாய் கேட்கிறாள், நான் கேட்கவில்லை. சரியா? சோ தேர்ஃபோர் 4வது வரிகளிலே எச்சரிக்கை மணி அடித்து கோபம் கொள்ளக்கூடாது, அல்லது உன் பயிற்சிகள் அனைத்தும் நஷ்டமாகிவிடும் என்று சொல்லி இறுதியாக ஐசி தூர திருஷ்டிகரா தாட்டி உகடா ஞானேஸ்வரா. இது புதுசா எதுவும் சொல்லல. இவ்வளவு நேரம் நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் பாரு. நான் என்ன பெர்செப்ஷன்ல உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத பாரு. நீ என்ன கண்ணோட்டத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கேம்மா, ஞானதேவர்கிட்ட பேசலாமா? நம்ம கிட்ட பேசியிருக்காங்க நிறைய பேர், ஞானதேவர்கிட்ட பேசுற மாதிரியே நினைப்போம். சரியா? சோ இங்க பேசிட்டு இருக்கிறது முக்தாபாய் நம்ம கிட்டன்ற ஃபீலிங்கோட கேளுங்க. சரியா? சோ தாட்டி உக்கடா ஞானேஸ்வரான்ற பேர்ல உங்க பேரை போட்டுக்காங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்க பாட்டுக்கு ஞானதேவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான்ற ஃபீலிங்லயே கேட்காதீங்க. ஐசி தூரதிருஷ்டிகரா. பெர்செப்ஷன்னா இவ்வளவு நேரம் நான் எப்படி பார்த்துட்டு இருக்கேன்னு புரியுதா? ஆத்மா அப்படிங்கிற கண்ணோட்டத்துல பார்த்து எப்படி பார்த்தேன்றதை நான் உன்கிட்ட சொன்னேனே, அது கவனிச்சியா? அப்புறம் ஜனார்த்தனன், ஜனங்களில் ஜனார்த்தனன் இருக்கின்றான் அப்படின்னு சொன்னேன், அதை கவனிச்சியா? நீ பக்தி பக்தின்னு பேசிக்கிட்டு கடைசியில அவனுடைய செயல்கள், கண்ணனுடைய செயல்களை குற்றம் பார்த்துட்டு இருக்க, நீ தான் பக்தி பண்றியான்னு சொன்னேனே, அதை கவனிச்சியா? கோபம்னு ஒண்ணு பட்டுட்டேன்னா வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் பிராக்டிஸ்ன்னு சொன்னேனே, அதை கவனிச்சியா? என்னுடைய பெர்செப்ஷன் உனக்கு புரியுதா? நான் என்ன கண்ணோட்டத்துல நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா? ஆமா, நீ என்ன கண்ணோட்டத்துல உட்காந்துட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா? உட்காந்து எவனோ திட்டான்னு அழுதுட்டு இருக்க, அவனை உட்காந்து திட்டிட்டு இருக்க, மனசுக்குள்ள அவன்கிட்ட ரிவெஞ்ச் ஃபீல் எடுத்துக்கிட்டு இருக்க, அவனை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்க. உன் பெர்செப்ஷனுக்கும் என் பெர்செப்ஷனுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு புரியுதா? உன் பெர்செப்ஷன்ல இருந்து அழுதுகிட்டே தான் இருக்கணும், என் பெர்செப்ஷன்ல இருந்தா பேரானந்தத்துல திளைக்கலாமே. நீ ஏன் உன் பெர்செப்ஷனை மாத்தக்கூடாது? பெர்செப்ஷன்னா திருஷ்டின்னு அர்த்தம், பார்வை பார்வைன்னு அர்த்தம், கண்ணோட்டம்னு அர்த்தம். சரியா? என்ன கண்ணோட்டத்துல தான் உட்காந்துட்டு இருக்கீங்க? நீங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? என்ன கண்ணோட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க? உங்க இஷ்டத்துக்கு வாழ்க்கையை நீங்களா ஒரு பார்வையை பார்த்துட்டு வாழ்ந்துட்டு இருப்பீங்களோ? எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதோ? ஏன் வேதம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலையா? கண்ணன் பகவத்கீதையில சொல்லிக் கொடுக்கலையா? ஏன் உங்களுக்கே தெரியாதா? அன்புன்னா என்னன்னு தெரியாதா? உங்கள் ஸ்வரூபம்னா என்னன்னு தெரியாதா? இதுவும் மாயையால் உருவாக்கப்பட்ட உலக தோற்றம்னு உங்களுக்கு புரியாதா? சரி, அந்த தோற்றத்தில் ஜனார்த்தனன் ஒருத்தன் இருக்கான், அவன் கட்டுப்பாட்டுல தான் எல்லாமே நடக்குதுங்கிறது தெரியாதா? பக்தன்னு சொல்லிக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கு, இதுவுமா உனக்கு தெரியல? என்ன கண்ணோட்டத்துல என்ன பார்வையில இந்த உலகத்துல நீ வாழ்ந்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல என்று முக்தாபாய் நம்மிடம் நேரடியாகவே கேள்வி கேட்கின்றாள். இதை நீ உணர்ந்து விட்டால் அப்படின்னா தூர திருஷ்டிகரா, நான் எப்படி பாக்குறேனோ அப்படி பாரு. இவ்வளவு நேரம் நான் உனக்கு எப்படி சொல்லி கொடுத்தேனோ அப்படி நீ பாரு. அப்படி நீ பார்த்தேன்னா உன் ஹிருதய கதவை திறந்து கொண்டு நீ அனைத்தும் ஒன்றென்ற தத்துவத்தோடு இந்த உலகிற்கு வெளியே வருவாய் என்று அற்புதமாக இந்த அபங்கத்தை முக்தாபாய் நிறைவு செய்கின்றார். ஓகேவா? சோ ஒவ்வொரு வரியிலையுமே மிக அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்து விட்டு ஐசே தூரதிருஷ்டிகரா என்று சொல்கிறார். இத்தகைய பரந்த மற்றும் தீர்க்கமான பார்வையை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீகாந்த், தயவு செய்து கதவை தர.
develop such a broad and far-reaching vision. ஸோ தியானேஸ்வர் ப்ளீஸ் ஓப்பன் தி டோர் அப்படின்ற மாதிரி நமக்கு அபங்கம் முடிகிறது. ஸோ பர்செப்ஷனை மாற்று, கண்ணோட்டத்தை மாற்று, பார்வையை மாற்று, நான் சொன்ன மாதிரி திங்க் பண்ணு, யூ நோ தி எசன்ஸ், அதாவது தி பியூட்டி ஆஃப் பிளிஸ், அந்த ஆனந்தம் எப்படி இருக்கும்ன்றத உணர்வை அள வேண்டிய அவசியம் இருக்காது என்று சொல்லி இந்த அபங்கம் அற்புதமாக நிறைவடைகிறது.